வீரகேசரி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஜனாதிபதி தேர்தல் மிக பரபரப்பாக பிரச்சாரங்கள் இடம்பெற்று வருகின்றது. வேட்பாளர்கள் வாக்குறுதிகளை அள்ளி வீசி கொண்டிருக்கின்றனர். பிரதான வேட்பாளர்கள் மும்முரமாக இறுதிக்கட்ட தேர்தல் பிரச்சார பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். இந்த வேளையில் நாங்கள் பிரதான வேட்பாளர்களுக்கு ஆதரவளிக்கின்ற அவர்களுடன் தோளோடு தோள் நிற்கின்ற முக்கியஸ்தர்களை நேர்காணல் செய்து வருகின்றோம். இன்று முக்கியமான ஒரு தலைவரை நாங்கள் நேர்காணல் செய்கின்றோம். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் முகாமில் இருக்கின்ற ஒருவர். உங்களுக்கு தெரியும் அவர் யார் என்பது. அவரை பற்றிய புதிதாக அறிமுகம் தேவையில்லை. மலையக மக்களுக்காக பல சேவைகளை திருப்புமுனையான விடயங்களை முன்வைத்தவர். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் நீண்டகால நண்பர் என்று அடையாளப்படுத்தப்படுகின்றவர். மலையக மக்களுக்கு பிரஜா உரிமையை பெற்றுக் கொடுக்கும் செயற்பாட்டில் மிக முக்கியமான பங்களிப்பை வழங்கியவர். இலங்கை தொழிலாளர் காங்கிரஸின் ஸ்தாபக தலைவர் சௌமியமூர்த்தி தொண்டமான், அதன் பின்னர் ஆறுமுகம் தொண்டமான் உள்ளிட்டோருடன் நெருக்கமாக பணியாற்றிய ஒரு தலைவரையே நாங்கள் இன்று சந்திக்கின்றோம். முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் திரு யோகராஜன் அவர்களை நாங்கள் இன்று சந்திக்கின்றோம். வணக்கம் ஐயா. வணக்கம். அறிமுகம் பெரிதாக தேவையில்லை. உங்களுடைய நண்பர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எப்படி? எனது நண்பர் என்பதை விட என்னுடைய தலைவர் என்று கூற விரும்புகின்றேன். என்றுமே நான் தலைவர்களை தெரிவு செய்தால் அவர்களுக்கு 100% இணைந்து செயல்படுவதில் அவர்களோடு மக்களுக்கு என்ன செய்ய முடியும் என்ற விடயங்களை துரிதமாக செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்து கொள்வேன். அதாவது முக்கியமாக தலைவர்களை தெரிவு செய்த பின் அவர்களுக்கு லாயலாக இருப்பது, விசுவாசமாக இருப்பது மிக அவசியம் என்பதை உணர்ந்தவர் நான். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கிறது உங்களுடைய மதிப்பீடுகளின் பிரகாரம்? எங்களுடைய மதிப்பீடு என்றால் கட்சி உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் எங்களோடு இணைந்து செயல்படும் ஏனைய அரசியல் தலைவர்களோடு பேசும்போது நிச்சயமாக முன்னிலையில் இருக்கின்றார். அதற்கு காரணம் அவர் செயல்படுத்தி காட்டியவர். மற்றவர்களெல்லாம் செயல்படுத்துவோம் என்று கூறுபவர்கள் மாத்திரமே. அதனால் மக்கள் அவருக்கு வாக்களிக்க தயாராகி கொண்டிருக்கின்றார்கள். அதாவது சில கட்சிகள் ஆர்ப்பாட்டமாக அதை வெளிப்படுத்தி கொண்டிருப்பார்கள். ஆனால் எமது தலைவர் எப்போதுமே மிகவும் சைலண்டாக அவருடைய வேலையை செய்யக்கூடிய ஒருவர். அந்த விதத்தில் அவர் இன்று செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். அவருடைய 2 வருட கால செயல்பாடுகள் காரணமாகவே இன்று அவர் முன்னிலையில் இருக்கிறார். அடுத்ததாக மலையக நிலைமை எவ்வாறு காணப்படுகிறது? மலையகத்தில் நாங்கள் பார்க்கின்றோம் தமிழ் முற்போக்கு கூட்டணி எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவுடன் இணைந்திருக்கிறது. இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் ஜனாதிபதி ரணிலுடன் இணைந்திருக்கின்றது. அங்கு நிலைமை எப்படி இருக்கிறது? அங்கு நிலைமை மிகவும் நன்றாகவே இருக்கின்றது. ஆனால் இந்த தேர்தலில் ஒரு விடயத்தை நாம் கவனிக்க வேண்டும். இது நபர்களுக்கு மத்தியிலே இருக்கும் ஒரு தேர்தலாக அமைந்துவிட்டது. ஜனாதிபதி தேர்தல் என்பதால் கட்சி ரீதியாக இன்று பார்க்க முடியாத ஒரு நிலை. ஏனென்றால் எல்லா கட்சிகளிலும் உள்ளவர்கள் இணைந்து ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய தேர்தல் பிரச்சாரங்களிலும் அவரை வெற்றியடை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்திலும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நான் கடந்த வாரம் அட்டன், கொட்டகலை போன்ற இடங்களுக்கு சென்றபோது மக்கள் ஆதரவு நிச்சயமாக ஜனாதிபதி அவர்களுக்கு இருக்கின்றது. நீங்கள் கேட்டீர்கள், தமிழ் முற்போக்கு கூட்டணி சஜித்துடன் இருக்கின்றது. ஆனால் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் எங்களோடு செயல்படுகின்றது. இந்த கட்சி சார்பாக இல்லாமல் பொதுவாக மக்கள் எண்ணி வாக்களிக்கின்ற நிலைமை இருக்கின்றது. எப்போதுமே இலங்கை தொழிலாளர் காங்கிரஸில் நான் இருக்கும்போது 2005ஆம் ஆண்டு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் அங்கு போட்டியிட்ட போது சுமார் 1,75,000 அதிகப்படிய வாக்குகளால் நுவரெலியா மாவட்டத்தை அவர் வென்றெடுத்தார். அதே போல் அதற்கு பிறகு நடைபெற்ற ஒவ்வொரு ஜனாதிபதி தேர்தலும் 2010ஆம் ஆண்டு
சரத் பொன்சேகா அவரும் வெற்றி பெற்றார். அதற்கு பிறகு மைத்ரிபால சிறிசேன நுவரெலியா மாவட்டத்தில் வெற்றி பெற்றார். அதே போன்று சஜித் பிரேமதாஸ் அவர்கள் கூட கடந்த ஜனாதிபதி தேர்தலிலே 1,00,000 வாக்குகளால் வெற்றி பெற்றார். அதாவது ரணில் விக்ரமசிங்க அவர்கள் முன்வைக்கும் வேட்பாளர்கள் எப்போதுமே மலையகத்திலே வெற்றி பெற்றிருக்கின்றார்கள். வடகிழக்கிலே வெற்றி பெற்றது போல தென்னிலங்கையில் நுவரெலியா மாவட்டம் மாத்திரமே வெல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு 2005 இருந்தே தொடர்ச்சியாக இருந்து வந்துள்ளது. ஆயினால் எங்களுக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை, மலைய மக்கள் நிச்சயமாக ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு வாக்களிப்பார்கள். இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் எங்களோடு இணைந்திருக்கின்றது. அவர்களுக்கு மலையகத்திலே எல்லா தோட்டங்களிலும் எல்லா டிவிஷன்களிலும் கிளைகள் இருக்கின்ற காரணத்தினால் அந்த வாக்களிக்கும் தினத்திலே மக்களை உந்துதல் செய்து வாக்களிக்க அழைத்து செல்வது முக்கியமான ஒரு விடயம். அந்த விடயத்தை சரியாக செய்யக்கூடியவர்கள் இலங்கை தொழிலாளர் காங்கிரசினர். ஆகையினால் அந்த வெற்றி வாய்ப்பு நிச்சயமாக முன்னிலையில் இருக்கின்றது. மலையக மக்களின் ஆதரவை பெறுகின்ற இந்த செயற்பாடு எனும் போது அங்கு இந்த சம்பள பிரச்சனை ஒரு மிக பிரதான இடத்தை வகிக்கும். இம்முறை சம்பள நிர்ணய சபை இறுதியாக கடந்த திங்கட்கிழமை கூடி 1350 ரூபாய் என்று தீர்மானம் எடுத்திருக்கிறது. ஆரம்பத்தில் 1700 ரூபாய் என்று கூறப்பட்ட இந்த விடயம் தற்போது இந்த நிலைமையில் வந்திருக்கின்றது. இந்த விடயம் நீங்கள் சொல்வது அது சரியாக நீங்கள் சொல்லவில்லை. 1350 ரூபாய் அடிப்படை சம்பளமாக வழங்கப்படுகின்றது. அது தவிர 350 ரூபாய் மேலதிக ஊக்குவிப்பு கொடுப்பனவாக கொடுக்க இருக்கின்றது. இந்த ஊக்குவிப்பு கொடுப்பனவு எந்த விதத்திலே பெற்றுக்கொள்வது என்பதை பற்றி பேச்சுவார்த்தை நடக்கின்றது. ஏனென்றால் கம்பெனிகள் அந்த 18 கிலோவோ 20 கிலோவோ நார்ம்ஸ் இருந்தால் அதைவிட அதிகமாக எடுக்கும் கொழுந்துக்கு அந்த இன்சென்டிவை கொடுப்பதற்கு முயற்சிக்கின்றார்கள். இந்த தொழிலாளர்கள் சார்பாக அரசாங்கம் பேசிக்கொண்டிருக்கின்றது. இலங்கை தொழிலாளர் காங்கிரஸும் அதிலே பங்கு வகிக்கின்றது. நாங்கள் நினைப்பது என்னவென்றால் அந்த 350 ரூபாய் ஒரு அட்டெண்டன்ஸ் இன்சென்டிவாக, அதாவது வேலைக்கு வருவதை பார்த்து அந்த 350 ரூபாய் கொடுக்க வேண்டும். 175% வேலைக்கு வந்தால் அவர்களுக்கு அந்த 350 ரூபாய் முழுமையாக கிடைக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் நாங்கள் இருக்கின்றோம். இது பேச்சுவார்த்தையின் மூலமாக பாதியாக கூட முடிவெடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது. ஆனால் இந்த மாதம், அதாவது ஆகஸ்ட் மாதத்திலிருந்து அந்த சம்பளம் வழங்கப்பட இருக்கின்றது. இந்த 350 ரூபாய் பிறகு வழங்குவதற்கான ஒரு உடன்படிக்கை ஏற்பட்டுள்ளது. இதை எப்படி பிரிப்பது என்பதை தீர்மானித்த பிறகு அந்த கொடுப்பனையையும் வழங்குவதற்கான ஏற்பாடுகள் ஆகஸ்ட் மாதத்திலிருந்தே கொடுக்கப்படும் என்பது இப்போது இருக்கும் உடன்படிக்கை. அதாவது இதற்கு முன்பு தன்னிச்சையாக வேஜஸ் போர்ட் மூலமாக, அதாவது தொழில் அமைச்சின் மூலமாக எடுக்கப்பட்டு கெசட் பண்ணினாலும் அதை நீதிமன்றங்களிலே எடுத்து சென்று தடை உத்தரவுகள் பெறுவது அது இது என்று பல பிரச்சனை இருக்குது. ஆகையினால் இம்முறை தொழில் வழங்குபவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களுடைய விருப்பத்தையும் பெற்று இதை செயல்படுத்த முயற்சி நடக்கின்றது. இல்லாவிட்டால் இந்த கெசட் செய்தால், இந்த செப்டம்பர் மாதத்தில் கெசட் செய்தால் ஆகஸ்ட் மாதத்துக்கு சம்பளம் கிடைக்காது. முந்தா நாள் 10ஆம் தேதி 1350 ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. மிகுதி வழங்குவது பற்றி உடன்படிக்கை இருக்கின்றது. நீங்கள் அந்த முழுமையாக 1700 ரூபாய் கட்டாயம் கிடைக்கும். இந்த சம்பள உயர்வு விடயங்களிலே தொடர்ந்து இலங்கை தொழிலாளர் காங்கிரஸும் இலங்கை தேசிய தோட்ட தொழிலாளர் சங்கமும் செயல்பட்டு வருகின்றன. இன்று நீங்கள் கூறும் முற்போக்கு கூட்டணி இந்த விடயத்திலே பங்களிப்பு செய்யாமல் வெளியிலே இருந்து விமர்சிப்பது மாத்திரமே அவருடைய கடமை என்று நினைத்து கொண்டு இந்த விடயங்களிலே செயல்பட்டு வருகின்றார்கள்.
இது நல்ல விடயம் அல்ல. நானே பலமுறை மனோ கணேசன் அவர்களிடம் கூறியிருக்கின்றேன், நீங்களும் இதில் இணைந்து நாம் இன்னும் சக்தியோடு பேசக்கூடிய ஒரு ஒற்றுமையை உருவாக்குவோமானால் இந்த சம்பள விடயங்களிலே இந்த முகாமையாளர்கள் நம்மை உதாசீனப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலையை உருவாக்க முடியும் என்பதை கூறியுள்ளேன். ஆனால் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. விமர்சனம் செய்வது இலகு, ஆனால் எதிர் அணியோடு பேசி இதை பெற்றுக்கொள்வது அவ்வளவு இலகுவான விடயம் அல்ல என்பதை அவர்களும் உணர்ந்து ஒன்றுபட்டு இந்த விடயத்திலே செயல்பட வேண்டும். அரசியலிலே எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, ஒன்றாக இணைந்து செயல்படுவது தொழிலாளர்கள் விடயத்தில் தேர்தலிலே இணைந்து செயல்படாமல் இரண்டு பக்கங்களில் இருப்பது கூட நமது சமூகத்துக்கு நல்ல விஷயம். கடந்த தேர்தலில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள், ஐக்கிய மக்கள் முன்னணி 3 ஆசனங்களையும், மஹிந்த ராஜபக்ச அவருடன் இணைந்தவர்கள் 2 ஆசனங்களையும் பெற்றார்கள். இந்த பிரிவு நமக்கு 5 இடங்களை பெற்று கொடுத்தது. தொடர்ந்து இப்படி பிரிந்து இருப்போமானால் 6 ஆசனங்களை கூட பெற முடியும். அதை நோக்கி செல்ல வேண்டுமே ஒழிய தொழிற்சங்க ரீதியான விடயங்களிலே, தொழிலாளர்கள் விடயங்களிலே நாம் இணைந்து செயல்படுவது முக்கியம். வடக்கு கிழக்கு நிலைமை எப்படி இருக்கின்றது இந்த ஜனாதிபதி தேர்தல் விடயத்தில்? வடக்கு கிழக்கு நிலைமை நான் பெயர் சொல்லாமல் கூறுகின்றேன். ஒரு மூத்த ஊடகவியலாளர் அங்கு உள்ள நிலைமையை ஆராய்ந்து ஒரு கட்டுரை எழுதியிருந்தார். அங்கே இன்று எல்லா கட்சிகளும் பிரிந்து நிற்கின்றன. ஐடிஏக்கு, அதாவது தமிழரசு கட்சி கூட இன்று 2ஆக பிரிந்து நிற்கிறார்கள். அவர்களுடைய வேட்பாளர் ஒருவர் பொது வேட்பாளராக வந்தாலும் கூட அவரை கட்சி நிராகரிக்கின்றது. அது போன்ற ஒரு நிலையிலே இன்று மக்கள் இந்த கட்சியில் கூறுவதை கேட்டு செயல்படுவார்களா, அல்லது தன்னிச்சையாக யார் நமக்கு நல்லது செய்வார்கள் என்ற நிலையிலே எண்ணி செயல்படுவார்களா என்ற ஒரு கேள்வி எழுகின்றது. நான் பார்க்கும் விதத்திலும் அந்த மூத்த ஊடகவியலாளர் கூறிய அளவிலும் பார்ப்போமானால் நிச்சயமாக அங்கு உள்ள மக்கள் திரு ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு வாக்களிக்க தீர்மானம் எடுத்து செயல்பட்டு கொண்டிருப்பதாகவே எங்களுக்கு விளங்குகின்றது. தமிழ் பொது வேட்பாளர் இதற்கு காரணம் சொல்லுவது அவசியம். தொடர்ச்சியாக வடகிழக்கு மக்களுடைய அரசியல் அபிலாஷைகள் பார்ப்போமானால் அந்த விடயத்திலே 2001ஆம் ஆண்டிலிருந்து ரணில் விக்ரமசிங்க அவர்கள் பல தேர்தல்களிலே தோல்வியடைந்தால் கூட தமிழ் மக்கள் விடயத்திலே உறுதியாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். அன்று முதலாக பிரபாகரனோடு ஒரு ஒப்பந்தம் கைச்சாத்திடுவதற்கு துணிவு இருந்தது அவர் ஒருவருக்கு மாத்திரமே. அதை தொடர்ந்து அந்த அரசாங்கத்தில் நீங்களும் இருந்தீர்கள். அந்த அரசாங்கத்தில் நாங்களும் இருந்தோம். அப்போது நாடு பிரிந்த இது போல அங்கே ஓமந்தையில் பொருட்கள் கொண்டு செல்லும் போது கஸ்டம்ஸ் வைத்து விடுதலை புலிகள் செயல்பட்டார்கள். அப்போது அங்கே சமாதானமான ஒரு நிலைமை ஏற்பட்டது. அதை கூட டாலரேட் அதை கூட ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதத்திலே தான் அன்றைய அரசாங்கம் செயல்பட்டது. அதை தொடர்ந்து அதற்கு பிறகு தமிழ் தேசிய கூட்டணி இணைந்தே செயல்பட்டு வந்துள்ளது. கடந்த 3 தேர்தல்களில் அவர்கள் எங்கள் வேட்பாளர்களுக்கு சரத் பொன்சேகாவாக இருந்து கூட அவருக்கு வாக்களிப்பதற்கு அவர்கள் முன்வந்தார்கள். அதே போல் அதற்கு பிறகு மைத்ரிபால சிறிசேன அவர்கள் எங்களுடைய ஐக்கிய தேசிய கட்சி வேட்பாளர் சஜித் பிரேமதாச கூட வாக்களிப்பதற்கு முன்வந்தார்கள். நான் முதல் கூறியது போல ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய வேட்பாளருக்கு வாக்களிப்பதை
இது கடந்த காலங்களில் வடகிழக்கு மக்கள் செயல்பட்டுள்ளார்கள். கடந்த நல்லாட்சி அரசாங்கத்தின் போது பாராளுமன்றத்தை ஒரு அரசியல் அமைப்பு பேரவையாக பிரகடனப்படுத்தி அதன் மூலமாக செயல்பாடுகள் நடைபெற்றன. இன்று அந்த ஸ்டியரிங் கமிட்டி என்று பாராளுமன்றத்தில் நியமிக்கப்பட்டிருந்தது. அந்த குழுவின் மூலமாக ஒரு ஆவணம் தயாரிக்கப்பட்டுள்ளது. அந்த ஆவணம் ஒரு புதிய அரசியலமைப்பு திட்டத்திற்கான வரையறையாக அமைந்துள்ளது. இதிலே பாராளுமன்றத்தில் மேலதிகமான உறுப்பினர்களும் சிங்கள உறுப்பினர்களும் விசேஷமாக தமிழர் தேசிய கூட்டமைப்பும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வரைவு இருக்கின்றது. இந்த வரைவை அமுல்படுத்த வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக பல விடயங்களிலே கொள்கை ரீதியாக வேறுபட்டால் கூட திரு மைத்ரிபால சிறிசேன அவர்களோடு ஜனாதிபதி அவர்கள் அந்த புரிந்துணர்வோடு செயல்பட முயற்சித்தார். நிச்சயமாக 2018ஆம் ஆண்டு திரு மைத்ரிபால சிறிசேன அவர்கள் அந்த மஹிந்த ராஜபக்சவை பிரதமராக நியமித்த 52 நாட்கள் என்ற அந்த நிகழ்வு ஏற்படாமல் இருந்திருந்தால் ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு பிரதமராக 3/2 வாக்குகள் பெறக்கூடிய சூழ்நிலை பாராளுமன்றத்தில் இருந்தது. இந்த திட்டத்திற்கு அது அந்த 2018ஆம் ஆண்டு அக்டோபர் மாதத்திலே இல்லாமல் போனது. அதனால் அதை அமல் நடத்துவதிலே எந்த விதமான தடங்களும் இல்லை. இப்போ ரணில் விக்ரமசிங்க இந்த தேர்தல் ஜனாதிபதி தேர்தல் வெற்றி பெற்றால் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறதா? அவர் இந்த தமிழ் பேசும் மக்களின் அரசியல் அபிலாஷைகளை அட்ரஸ் பண்ணுவதற்கான அந்த தீர்வு திட்டத்துக்கு அவர் செல்வார்? நிச்சயமாக செல்வார். ஏனென்றால் அவர் எதிர்காலம் இருக்கும், அதாவது தனக்கென்று ஒரு அரசியல் எதிர்காலம் இருந்த 2003ஆம் ஆண்டு அது செய்வதற்கு தயாராக இருந்தார். இன்று அவர் போட்டியிடும் கடைசி தேர்தல். இதன் பின் அவர் தேர்தலுக்காக ஒரு நடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த 5 வருடங்களுக்குள் நிச்சயமாக வடகிழக்கு பிரச்சனை முடிவடையும். அவர் மிகவும் உறுதியாக பலமுறை கூறியிருக்கின்றார். 2001ஆம் ஆண்டிலிருந்து கூறுகிறார், இந்த பிரச்சனையை தாண்டி நாம் வராவிட்டால் நமது நாட்டிற்கு பொருளாதார அபிவிருத்தி, பொருளாதார முன்னேற்றம் கிடைக்காது. இன்று பல வெளிநாடுகளில் வாழும் தமிழர்கள் இங்கே வருகிறார்கள், ஜனாதிபதியை சந்திக்கின்றார்கள். அவர்கள் இங்கே முதலீடு செய்வார்களானால் நாடு அபிவிருத்தி அடையும், செய்யுங்களேன் என்று கேட்கும் போதெல்லாம் இந்த பிரச்சனை இருக்கும் வரை எங்களுக்கு நம்பிக்கை வரவில்லை என்று தான் கூறுகிறார்கள். ஆகவே இந்த பொருளாதார முன்னேற்றம் வர வேண்டுமானால் அதற்கு அடிப்படை இந்த பிரச்சனையை முடிப்பது என்பதை ரணில் விக்ரமசிங்க அவர்கள் முழுமையாக இதய சுத்தியோடு ஏற்றுக்கொண்டு நம்புகின்றார். ஆகையினால் நிச்சயமாக இந்த பிரச்சனையை விரைவிலே முடித்து வைப்பார். அதை முடிக்கக்கூடிய ஒரே ஒருவர் அவர்தான். மற்றவர்கள் எல்லாம் ரணவிருவோ என்று கூறிக்கொண்டு ஆமில இருக்கிறவங்களெல்லாம் அழைச்சி அமைப்புகள் உருவாக்கி கொள்கிறார்கள் கட்சிக்குள்ளே. அப்படி இருக்கும்போது அவர்களால் வடகிழக்கு மக்களுடைய பிரச்சனைகளை சரியாக செயல்படுத்த முடியும் என்று நினைக்கின்றீர்களா? மக்கள் நம்ப முடியுமா? அவர்களுடைய தடைகள் நிச்சயமாக இருக்கும். இராணுவத்திலே வேலை செய்தவர்களுடைய அமைப்புகளை உருவாக்கி அவர்கள் கட்சிக்குள்ளே இன்று செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். இவர்களால் இதற்கு சரியான தீர்வு கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இல்லை. ஐக்கிய தேசிய கட்சியோ ரணில் விக்ரமசிங்க அவர்களோ அப்படிப்பட்ட ஒரு இதுகளை செய்யவில்லை. ஆனால் அந்த
இராணுவத்தினருக்கு எந்த விதமான குறை வைக்க வேண்டும் என்ற எண்ணமும் அவருக்கு கிடையாது. 13வது திருத்தச் சட்டம் தொடர்பாக பேசப்படுகிறது. 3 வேட்பாளர்களும் 13ஐ பற்றி பேசியிருக்கிறார்கள். நீங்கள் நினைக்கிறீர்களா ரணில் விக்ரமசிங்க மீண்டும் ஜனாதிபதியானால் 13வது திருத்தச் சட்டத்தை முழுமையாக அமுல்படுத்தி, அதாவது அதன் அடிப்படையில் நீங்கள் கூறுகின்ற வகையில் ஒரு தீர்வு திட்டத்துக்கு நிச்சயமாக ரணில் விக்ரமசிங்க அவருடைய கொள்கை பிரகடனத்திலும் கூறியிருக்கின்றார், 13வது திருத்தச் சட்டத்தை முழுமையாக நடத்துவோம். அதே போன்று பல விடயங்கள் மாகாணங்களிலிருந்து மத்திய அரசாங்கத்தினால் எடுக்கப்பட்டுள்ளது. அதாவது இந்த வைத்தியசாலைகள், அவற்றை டீச்சிங் ஹாஸ்பிட்டல் என்ற பெயரை போட்டு எல்லாம் மத்திய அரசாங்கம் எடுத்திருக்கிறது. உண்மையாக சுகாதாரம் சம்பந்தமான விடயங்கள் எல்லாம் மாகாண சபைக்கு வர வேண்டிய விடயங்கள். அதே போல் விவசாயம் சம்பந்தமாக எக்ரேரியன் சர்வீசஸ் என்ற அமைப்பை மத்திய அரசாங்கம் எடுத்துக்கொண்டது. அதையும் திரும்பி அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதே ஜனாதிபதி அவருடைய திட்டம். அதே போன்று நேஷனல் ஸ்கூல்ஸ், தேசிய பாடசாலைகள் என்று பல பாடசாலைகளை மத்திய அரசாங்கம் எடுத்துக்கொண்டிருக்கின்றது. அதையும் மீண்டும் அந்த மாகாணங்களுக்கு வழங்க வேண்டும் என்பதே ஜனாதிபதி அவர்களுடைய எண்ணம். விசேஷமாக 1960களிலே இந்த தமிழ் தேசிய பிரச்சனை என்றது உருவாவதற்கு காரணமாக இருந்தது பல்கலைக்கழகங்களுக்கு ஆட்சேர்ப்பது, என்ரோல்மெண்ட் தரப்படுத்தல் மூலமாக அதை குறைக்க முயற்சிகள் நடைபெற்றது. அப்போது தான் முதலாக தமிழ் மக்கள் அவர்களுக்கு எதிராக செயல்படுகின்றது அரசாங்கம் என்று நினைத்தார்கள். அந்த விடயத்திலே ஜனாதிபதி அவர்கள் பல இடங்களிலே கூறியிருக்கின்றார், மாகாண சபைகளுக்கும் பல்கலைக்கழகங்களை அமைப்பதற்கான வழிமுறைகளை செய்யப்போகின்றன. ஒரு மாவட்டத்திற்கு ஒரு பல்கலைக்கழகம் தான் என்று இல்லை, அதற்கு அதிகமான பல்கலைக்கழகங்களையும் மாகாண சபைகள் உருவாக்கி கொள்ள உரிமை இருக்கின்றது என்ற விடயத்திலே அவர் தன்னுடைய கொள்கையை கூறியிருக்கின்றார். இவற்றையெல்லாம் பல மற்ற வேட்பாளர்கள் கூறவில்லை இதுவரை. அந்த அளவுக்கு சிந்திக்கும் சக்தியோ அதை நடத்தும் சக்தியோ மற்ற வேட்பாளருக்கு இல்லை என்றே நான் கருதுகின்றேன். ஆகையினால்தான் இவை பற்றி நினைக்கவே இல்லை. தமிழ் பொது வேட்பாளர் களமிறக்கத்தை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? நிச்சயமாக அது செய்யப்பட்டிருக்கக்கூடாது. இந்திய அரசாங்கம் பல முறை அதை கூறினார்கள். இந்த முறையும் தமிழ் அரசியல்வாதிகளை திரு தோவால் அவர்கள் சந்தித்த போதும், அதற்கு முன்பு திரு ஜெய்சங்கர் அவர்கள் வந்த போதும், உங்கள் வாக்குகளை வீணடித்து விடாதீர்கள் என்று பல முறை கூறினார்கள். அதாவது நேரடியாக இந்த ஒரு ஜனாதிபதியை தமிழ் வேட்பாளரால் வென்றெடுக்க முடியாது. அப்படி இருக்கும்போது, அதாவது அந்த டோக்கனிசம் என்று சொல்லுவார்கள், எடுத்து காட்டுவதற்கு என்பது, இது 1976ஆம் ஆண்டு வட்டுக்கோட்டை தீர்மானத்திலிருந்து கூறிக்கொண்டிருக்கின்றோம். நாங்கள் தனி நாடு கோரிக்கை அல்லது சமஷ்டி கோரிக்கை என்று பல விடயங்களை சொல்லி கொண்டிருக்கின்றோம். 77ஆம் ஆண்டு தேர்தலிலே அன்றைய தமிழர் விடுதலை கூட்டணி போட்டியிட்டதே அந்த அடிப்படையில். அது எடுத்து காட்டியதனால் செயல்படுத்த முடிந்ததா? நான் தனி என்று எடுத்து காட்டியதனால் செயல்பட முடிந்ததா? இல்லை. ஆனால் இன்று செயல்படுத்தக்கூடியவர் என்று நம்பும் ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு நாம் வாக்களித்து அவரை சக்தியோடு வெற்றி பெற செய்வோமானால், யாரையும் எதுவும் கேட்காமல் செயல்படக்கூடிய ஒரு ஆளுமையுள்ள ஒரு தலைவர் என்ற ரீதியிலே நிச்சயமாக தமிழ் மக்களுக்கு நியாயமான ஒரு தீர்வை
வழங்க முடியும், செய்வார் என்று நான் முழுமையாக நம்புகின்றேன். ரணில் விக்ரமசிங்க தொடர்பில் அனுரகுமார விமர்சனங்களை முன்வைக்கிறார், அதே போன்று ரணில் விக்ரமசிங்க முன்வைக்கின்றார். ஆனால் அண்மையில் நீங்கள் பார்த்துக்கிறீர்களா, ரணிலும் அனுரவும் திருமணம் என்று சொல்லி சஜித் ஒரு விமர்சனத்தை முன்வைத்தார். அதாவது அவர்கள் தங்களுக்கு சுய நம்பிக்கை இல்லை என்றதும் ஏதாவது ஒரு விடயத்தை கூறி எதிர்கட்சியினரை ஒன்றிணைத்து அவர்களுடைய கதைப்பார்கள். ஆனால் எல்லாருக்கும் இந்த நாட்டில் அவ்வளவு பேருக்கும் தெரியும், ரணில் விக்ரமசிங்க அவர்கள் ஐக்கிய தேசிய கட்சி இவருடைய கொள்கைக்கும் அனுரகுமாருடைய மக்கள் விடுதலை முன்னணி அவருடைய கொள்கைகள் என்ன என்பது நல்லது தெரியும். விசேஷமாக அவர்களுடைய செயல்பாடுகளை, அரசியல் செயல்பாடுகளை, சமீபத்திய அரசியல் செயல்பாடுகளை பார்ப்போம். சந்திரிகா அம்மையாரோடு 2004ஆம் ஆண்டு இணைந்து போட்டியிட்டு பாராளுமன்றம் வந்து உங்கள் அரசை கவித்தார்கள். எங்கள் அரசை கவித்த பிறகு அவர்கள் வந்தார்கள். அவர்கள் நினைத்தார்கள் ஐக்கிய தேசிய கட்சி கடந்த தேர்தலில், அதாவது 2001ஆம் ஆண்டு 14 மாவட்டங்களில் அதிகப்படியான வாக்குகள் பெற்றதால் அந்த போனஸ் சீட் 14 சீட் கிடைத்தது. அப்படியும் 113 தான் எங்களுக்கு கிடைத்தது. ஆகையினால் அவர்கள் நம்பினார்கள், இவர்கள் வாக்குகளை இணைக்கும் போது அந்த 14 மாவட்டங்களிலும் அவர்கள் வெற்றி பெற்றால் கிடைக்கும், அந்த போனஸ் அவங்களுக்கு கிடைத்தால் அவங்களால் அரசாங்கத்தை செய்து கொண்டு போக முடியும் என்று. ஆனால் அவர்கள் எத்தனை கிடைத்தது? 106 தான் கிடைத்தது. இணைந்து கூட 106 தான் கிடைத்தது. அந்த நேரத்திலே அரசாங்கத்திலே திரு அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் விவசாய அமைச்சராக வந்தார். 1.5 வருடங்கள் இருந்தார். அந்த காலகட்டத்தில் அந்த அரசாங்கத்தை விட்டு ஏன் விலகினார்கள்? விலகினதுக்கு ஒரே ஒரு காரணம், அந்த சுனாமிக்கு பொது கட்டமைப்பு ஒன்றை உருவாக்கி அதன் செயல்பாடுகளை முன்னெடுத்து செல்வதற்கு புலிகள் இயக்கத்தோடு இணக்கப்பாட்டுக்கு சந்திரிகா அவர்கள் வந்ததன் காரணமாகத்தான் வெளியேறினார்கள். அது போன்ற ஒரு சூழ்நிலை. சுனாமியின் போது கூட ஆயிரக்கணக்கானவர்கள் உயிரிழந்து கோடிக்கணக்கான சொத்துக்கள் அளிக்கப்பட்ட நிலையில் கூட அவர்கள் தமிழர்களோடு இணைந்து செயல்படுவதை நிராகரித்தார்கள். அவர்கள் தமிழர்களுக்கு நியாயம் செய்வார்களா? 87ஆம் ஆண்டு இந்த மாகாண சபைகள் கொண்டு வரப்பட்டது. அப்போது அதை எதிர்த்து அவர்கள் கொழும்புக்கு ஒரு படையாக வந்தார்கள். அவர் ராஜீவ்காந்தி அவர்கள் இங்கே இருக்கும்போது, அடுத்த நாள் ராஜீவ்காந்தி அவர்கள் நாட்டை விட்டு செல்லும் போது அவர்களுடைய கட்சியை சேர்ந்த ஒருவர் அவரை நேரடியாக தாக்கினார். மாகாண சபை தேர்தல்கள் நடைபெறும் போது பல வேட்பாளர்களை கொன்று குவித்தார்கள். மேடைகளில் வெடி வைத்து கொன்றார்கள். இதெல்லாம் செய்தவர்கள் தமிழர்களுக்கு நியாயமான ஒரு தீர்வை கொடுப்பார்கள் என்று நம்ப முடியுமா? ஆகினால் அப்படிப்பட்டவர்களோடு இணைந்து செயல்படக்கூடிய தேவையோ அவசியமோ ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு கிடையாது. நீங்கள் 2 தொண்டமான்களுடன் மிக நெருங்கி செயற்பட்டவர். ஜீவன் தொண்டமானுடன் நீங்கள் பெரிதாக தொடர்பு இல்லை. அந்த மூவரை பற்றியும் உங்களுடைய மனதில் உள்ள விதயங்களை கூறலாம். ஐயா அவர்கள் ஒரு தீர்க்கதரிசி, மதிப்புக்குரிய சௌமியமூர்த்தி தொண்டமான் அவர்கள். அவர் செயல்பட்ட போது மிகவும் நெருக்கமாக 10 ஆண்டுகள் அவரோடு நான் வேலை செய்தேன். பல சாதனைகளை புரிந்தவர், பல விஷயங்களை அவர் செய்தார். அவருடைய ஒரே எண்ணம், கனவு மலைய மக்களுடைய முன்னேற்றம்தான். அன்று ஆசிரியர்களை நியமிப்பதில் அவர் மிகவும் விருப்பத்தோடு முயற்சியோடு செயல்பட்டார். அதன் மூலமாக அன்று ரிச்சர்ட் பத்திரனா அவர்கள் அமைச்சராக இருந்தபோது ஒரு 1250 ஆசிரியர்களை நியமிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது.
அந்த 1250 ஆசிரியர்களை நியமிப்பதற்கு GCA லெவல் உள்ளவர்கள் 500 பேர் தான் விண்ணப்பித்திருந்தார்கள். அதன் பின் திரு ரிச்சர்ட் பதினாவோடு பேசி GCA O லெவல் செய்து பாஸ் ஆனவர்கள் 750 பேரையும் சேர்த்து அன்று நியமிக்க கேட்டார். அந்த 750 பேரும் 2 வருடங்களுக்குள் GCA A லெவல் சித்தி அடைந்து ஆசிரியராக தொடரலாம் என்ற ஒரு கட்டத்தில் இருந்தோம். ஆனால் 2005ஆம் ஆண்டு ஜனாதிபதி சந்திரிகா அவர்கள் தலைமையிலே விண்ணப்பங்கள் கோரப்பட்ட போது 12,000 விண்ணப்பங்கள் GCA லெவல் பாஸ் ஆனவர்கள் இருந்தார்கள். அப்போ கல்வியிலே பெரும் முன்னேற்றத்தை நாம் அடைந்தோம். இந்த விடயத்திலே இலங்கை தொழிலாளர் காங்கிரஸிலே இருந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஃபைசல் முஸ்தபா நம்மோடு எதிர்த்து செயல்பட்டார். அதன் மூலமாக அதனால் 2 வருடங்கள் தள்ளி போனது. இந்த அன்றைய உச்ச நீதிமன்றத்திலே ஒரு வழக்கு தொடரப்பட்டிருந்தது. அதை திரு சரத்தன் சில்வா அவர்கள் முடித்து கொடுத்தார். அதன்பின் இந்த 3179 ஆசிரியர்களும் நியமிக்கப்பட்டார்கள். இன்று 17 வருடங்கள் ஆகின்றது. அன்று 200 மாணவர்களுக்கு மேல் பல்கலைக்கழகம் செல்லக்கூடிய நிலைமை இருக்கவில்லை. அன்று அது இன்று மாறி இருக்கின்றது. சுமார் 2000 மலையக மாணவர்கள் இன்று பல்கலைக்கழகம் செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதற்கு அடிப்படை காரணம் எல்லா வகுப்புகளுக்கும் ஆசிரியர், எல்லா பாடங்களுக்கும் ஒரு ஆசிரியர் என்ற ரீதியிலே அன்று நியமிக்கப்பட்டது தான். முழு காடர் நிரப்பப்பட்டது. அந்த அடிப்படையில் இன்று 17 வருடங்களுக்கு பிறகு சுமார் 2000 பேர் இது பல்கலைக்கழகம் செல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. அதாவது நாம் சுமார் 7% இருக்கின்றோம். 40,000 மாணவர்கள் சேர்க்கப்படும் போது 2,000 மாணவர்கள் நம்மவர் செல்கின்றன. 105% நாம் இன்று பல்கலைக்கழகம் செல்லக்கூடிய நிலை இருக்கின்றது. இது இன்னும் முன்னேற வேண்டும். ஆனால் இன்று கூட அங்கே சயின்ஸ் மேத்ஸ் பாடங்களுக்கு சரியான ஆசிரியர்கள் இல்லை. அந்த விடயத்தையும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் அவருடைய விஞ்ஞாபனத்திலே கூறியிருக்கின்றார். அது மாத்திரமல்ல, 10 ஸ்கூல்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ், அதாவது விசேஷமான நிலையில் உள்ள பாடசாலைகளாக 10 பாடசாலைகளை உருவாக்கி இந்த மாணவர்களுக்கு சயின்ஸ் மேத்ஸ் படித்து செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட வேண்டும் என்ற எண்ணத்தில் விசேஷமான பாடசாலைகளை அமைப்பதற்கும் அவர் முன்மொழிந்திருக்கின்றார். அது ஐயா காலத்தில் ஆரம்பித்த ஒரு விடயம். அதே போல் திரு ஆர்மன் தொண்டமான் அவர்கள் அந்த தொழிற்சங்க ரீதியாக தான் செய்ய வேண்டிய கடமைகளை செய்தார். பணியாற்றுவது உங்களுக்கு கடினமாக இருந்தது? நிச்சயமாக இருக்கவில்லை. என் மீது மிக நம்பிக்கை வைத்திருந்தார். நான் எங்கு சென்று எதை ஏற்றுக்கொண்டு வந்தாலும் நிச்சயமாக அதை அவர் எனக்காக நான் செய்தது சரியாக இருக்கும் என்ற நம்பிக்கையோடு ஏற்றுக்கொண்டிருக்கிறார். விசேஷமாக இந்த APRC என்ற சர்வகட்சி பிரதிநிதிகள் குழுவில் கூட நான் செயல்பட்ட போது இப்படி சொல்லிவிட்டு வந்திருக்கின்றேன் என்றால் அவரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதத்தில் மிகவும் நம்பிக்கையோடு நாங்கள் இருவரும் செயல்பட்டோம். 2009ஆம் ஆண்டு நான் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸை விட்டு விலகுவதற்கு எங்கள் மத்தியிலே எந்த விதமான பிரச்சனை காரணங்களாக இருக்கவில்லை. நான் 2005ஆம் ஆண்டு ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் அப்போது சந்திரிகா அம்மையாருடைய அரசாங்கத்திலே திரு முத்து சிவலிங்கம் அவர்கள் அமைச்சராக இருந்தார். நாம் அதை விட்டு விலகி ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு ஆதரவு வழங்க வேண்டும் என்ற விடயத்தை
நான் ஆரூப் தொண்டமான் அவர்களுக்கு எடுத்து கூறி அவர் அதை ஏற்றுக்கொண்டார். அன்று நாம் அரசாங்கத்தை விட்டு விலகி வெளியில் வந்தோம். அன்று ரணில் விக்ரமசிங்க அவர்கள் நூரெலியா மாவட்டத்தில் 1,75,000 அதிகப்படியான வாக்குகளால் வெற்றி பெற்றார். எந்த மாவட்டத்திலும் எந்த தலைவரும் அது போன்ற ஒரு பெரும்பான்மையை பெற்றது கிடையாது. ஆனால் அதே 2005 ஆண்டு தேர்தலிலே ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தோல்வியடைவதற்கு காரணமாக இருந்தது வடகிழக்கு தமிழ் மக்கள். அதற்கு பிறகு வடகிழக்கு தமிழ் மக்கள் திரு ரணில் விக்ரமசிங்க அவர்களோடு இணைந்து செயல்பட்டார்கள். இந்த முறை தமிழ் தேசிய கூட்டமைப்பு பிளவுபட்டு 6-4 என்று பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள். அதன் மத்தியிலே வேறு கட்சிகளைச் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் இன்று பாராளுமன்றத்தில் இருக்கின்றார்கள். திரு CV விக்னேஸ்வரன், திரு கஜேந்திரன் பொன்னம்பலம் போன்றவர்கள். இவர்கள் எல்லாரும் ஒவ்வொரு கொள்கையை கொண்டவர்கள். பாராளுமன்றம் வர முடியாத திரு சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்களும் இருக்கின்றார்கள். அவரும் இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்ற அந்த விடயத்தை முன்மொழிந்து செயல்பட்டு இந்த விஷயத்திலே இன்று பிளவுபட்டு கிடக்கின்றது. மீண்டும் ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு அவர்கள் முன்வைத்த வேட்பாளர்கள் வாக்களித்தவர்கள், ஆதரவு கொடுத்த கட்சிகள் இன்று தனி வேட்பாளர் ஒருவரை முன்வைக்கின்றார்கள். இது எந்த அளவுக்கு நியாயமானது, சாத்தியமானது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். மீண்டும் தமிழ் மக்களால் திரு ரணில் விக்ரமசிங்க அவர்கள் வெற்றி வாய்ப்பை இழந்தாரானால், அதற்கு வாய்ப்பில்லை இருந்தாலும் மீண்டும் தமிழ் மக்கள் அவர்களுடைய அபிலாஷைகளை அடைய முடியாத ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொள்வார்கள் என்பதை நிச்சயமாக நான் கூற வேண்டும். தமிழ் பேசும் மக்களுக்கு இந்த நேர்காணல் ஊடாக நீங்கள் கூறுகின்ற செய்தி விடயம்? தமிழ் மக்களுக்கு நான் கூறுவது, விசேஷமாக இந்த நாட்டில் எல்லா மக்களுக்கும் உள்ள பொதுவான விடயம் பொருளாதாரம். இன்று பொருளாதாரம் ஓரளவுக்கு ஸ்டேபிள் நிலைமைக்கு வந்திருக்கின்றது. இதை அன்று செய்ய முடியாது என்று நினைத்தவர்கள் எல்லாம் இன்று இதை கேட்கிறார்கள். அன்று ஏற்றுக்கொள்ளாதவர்கள் எல்லாம் இன்று வந்து கேட்கின்றார்கள். அவர்களுக்கே அன்று நம்பிக்கை இருக்கவில்லை இதை செய்ய முடியும் என்று. அப்படிப்பட்டவர்களிடம் மீண்டும் இதை கொடுத்து நாம் மேலே பார்த்து கொண்டிருக்க போகின்றோமா, அல்லது செய்ய முடிந்த ஒரு நபர் நமது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு வாக்களித்து வெற்றி பெறச் செய்து இன்றைய பொருளாதார நிலைமையிலிருந்து முன்னேற்றம் அடைந்து 2048 ஆண்டு ஒரு அபிவிருத்தி அடைந்த நாடாக மாறுவதற்கான அடித்தளத்தை அமைக்கக்கூடிய தீர்க்க தரிசனமுள்ள, அறிவுள்ள, ஆற்றலுள்ள ஒரு நபரை தெரிவு செய்து அவர் மூலமாக 2048 ஆண்டாவது நாம் ஒரு அபிவிருத்தி அடைந்த நாடாக வரப்போகின்றோமா இல்லையா என்ற விடயத்திலே பொருளாதார ரீதியாக நமது மக்கள் ஒரு முடிவெடுக்க வேண்டும். ஒன்று. இரண்டாவது, வடகிழக்கிலே அவருடைய அடிப்படை பிரச்சனை அரசியல் தீர்வு. இந்த விடயத்திலே நம்பி செயல்படக்கூடிய ஒருவராக திரு ரணில் விக்ரமசிங்க அவர்களை நான் காண்கின்றேன். அது பிரதமராக இருக்கும் போதே இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காண்பதற்கு அவர் அடிப்படை செயல்பாடுகள் எல்லாம் செய்திருக்கின்றார். பாராளுமன்றத்திலே தான் விரும்பிய விதத்திலே ஒரு தீர்வை கொண்டு வருவதற்கு பாராளுமன்றத்துடைய ஒத்துழைப்பு தேவை. அப்படிப்பட்ட பாராளுமன்றத்தை உருவாக்கக்கூடியவர் புதிய ஜனாதிபதி. ஏனென்றால் ஜனாதிபதி தேர்தலின் பின் நடைபெறும் எல்லா தேர்தல்களிலும் அந்த ஜனாதிபதி தேர்தலை வெற்றி பெற்றவருடைய கட்சிகள் அல்லது அவர்களுடைய கூட்டமைப்பு தான் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். அந்த நிலையை அவர் பெறுவதற்கு முதலில் அவரை ஜனாதிபதி ஆக்குவோம்.
மூன்றாவது மலைய மக்களுடைய பிரச்சனைகள். அதாவது 2015ஆம் ஆண்டு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் திரு திகாம்பரம் அவர்களுக்கு நியூ வில்லேஜஸ் அண்டு புதிய கிராமம் தோட்ட உட்கட்டமைப்பு என்று இணைந்த ஒரு அமைச்சை கொடுத்தார். அப்போது யாரும் இவ்வளவு தூரம் நினைக்கவில்லை. ஆனால் அதே போல நிவேதா NVDA என்ற ஒரு அமைப்பையும் நேஷனல் நியூ வில்லேஜஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி என்ற ஒரு அமைப்பையும் உருவாக்கினார். இந்த அமைப்பின் மூலமாக தோட்டங்களிலே உள்ள லயன் காம்பராக்களை, அதிலே வாழும் மக்களை தனி வீடுகளில் ஒரு கிராமமாக அமைத்து வாழ வேண்டும் என்ற எண்ணத்தை 2015 அவர் முன்வைத்தார், 9 வருடங்களுக்கு முன்பு. அதை இன்று அவர் கூறும்போது எதிர்க்கட்சியினர் இது தேர்தல் குண்டு என்று கூட திரு மனோ கணேசன் அவர்கள் கூறினார். அது அல்ல உண்மை. அன்று அவர் அதை கொடுத்தார். அதை செயல்படுத்துவதற்கு தமிழ் முற்போக்கு கூட்டணி தவறு விட்டுவிட்டது. அதை அன்றே செயல்பட்டிருந்தால் இன்று தோட்டங்களிலே வாழும் மக்கள் கிராமங்களிலே வாழும் ஒரு சமூகமாக மாற்றப்பட்டிருப்பார்கள். அதை நிச்சயமாக செய்ய வேண்டும் என்பது தான் அவருடைய எண்ணம் 9 வருஷத்துக்கு முந்தைய. இப்போது தேர்தலுக்காக கூறவில்லை, இதே சுத்தியோடு கூறுகின்றார். அது மாத்திரமல்ல, தோட்டங்களிலே வேலை செய்பவர்கள் என்று பார்க்காமல் தோட்டங்களிலே வாழ்ந்தவர்களாக இருந்தால் போதும், அவர்கள் வீடு கட்டுவதற்கு 10% காணி முழு உரிமையோடு வழங்குவது என்று தீர்மானித்து அவர் கூறியிருக்கின்றார். இதை செயல்படுத்துவதற்கு அவருக்கு நேரம் அது கிடைக்கவில்லை. நிச்சயமாக அது போன்ற ஒரு அமைப்பு வரும். லயன் காம்பராக்களை நீங்கள் கிராமமாக்கின்றீர்கள் என்று சில பேர் அதை விமர்சிக்கின்றார்கள். இந்த லயன் காம்பராவாக இருந்தால் கூட அதை சுற்றி ஆலயம், விளையாட்டு மைதானம், இது நீர் வசதிகள், மின்சார வசதிகள், இது போன்ற பல விஷயங்கள் அந்த லைட்டை சுற்றி தான் இருக்கின்றது. அங்கே அதை சுற்றி 10% காணி கொடுத்து அது ஒரு கிராமமாக அமையுமானால் அதுதான் சரியான ஒரு விடயம். இன்று ஒரே நாளில் 2 லட்சம் வீடுகளை கட்டி நீ கிராமங்களாக்குவோம் என்றால் அது செய்யக்கூடிய விஷயம் அல்ல. இது நடப்பதற்கு 10 வருஷம் 20 வருஷம் ஆகலாம். ஒவ்வொருத்தரும் வீடுகளை கட்டி முடிப்பதற்கு பல தியாகங்களை செய்ய வேண்டி வரும். காணியை கொடுத்து விட்டால் இந்த நாட்டில் வாழும் சமூகங்களிலே EPF என்ற ஒரு இதை பெறக்கூடிய சமூகமாக, அதிகமாக VPF மெம்பர்ஸ் இருக்கும் ஒரு சமூகமாக நாம் தான் வாழ்கிறோம். மலைய மக்கள் தான் இருக்கிறார்கள். அவர்களுக்கு அந்த EPF எடுத்து கல்யாண காட்சிகள் செய்வதற்கும் 3 வீலர் வாங்குவதற்கும் செலவிடுவதை விட இந்த 10% காணியிலே ஒரு வீடை கட்டினார்கள் என்றால் சிறப்பாக அமையும். அதற்கு அரசாங்கமும் உதவி செய்ய முடியும். அது போன்ற திட்டங்களை நினைத்து தான் தலைவர் ஜனாதிபதி அவர்கள் இந்த திட்டத்தை முன்வைத்திருக்கின்றார். அதை உணர்ந்து அவர்களுடைய கல்வி முன்னேற்றத்திற்கு, பொதுவாக பொருளாதார முன்னேற்றத்துக்கு, அவருடைய லைட் கேமரா வாழ்க்கையிலிருந்து கிராமங்களில் வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துவதற்கு, அதன் மூலம் வீடுகளிலே வாழ்வது யார் என்பதை தீர்மானிக்கும் உரிமையை அந்த தோட்ட நிர்வாகத்திலிருந்து பறித்தெடுப்பது, இதெல்லாம் நடைபெறப் போகின்றது. அதையெல்லாம் செய்யக்கூடிய ஒரு தலைவராக ரணில் விக்ரமசிங்கே அவர்களை ஏற்றுக்கொள்ளலாம். அவர் அதிகப்படியான வாக்குகளால் தொடர்ந்து நீங்கள் செய்தது போல அவருக்கு மலைய மக்களும் வாக்களிக்க வேண்டும். அந்த அரசியல் தீர்வுக்காக பல்கலைக்கழகங்கள் பல உருவாகி நம்ம சமூகம் கல்வி கற்ற சமூகமாக மாறுவதற்காகவும் வடகிழக்கு மக்களும் வாக்களிக்க வேண்டும் என்பதே
என்னுடைய கோரிக்கை. இறுதியாக நான் முன்னாள் ஜனாதிபதிகளின் பெயர்களை கூறுகின்றேன். உங்கள் மனதில் தோன்றும் ஒரு சில வார்த்தைகளை நீங்கள் கூறலாம். ஒரு அது எப்படியும் இருக்கலாம். முன்னாள் ஜனாதிபதி, முதலாவது நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி ஜே.ஆர். ஜெயவர்தன. இந்த நாட்டின் பெஸ்ட் எவர் பிரசிடென்ட், மிகச்சிறந்த ஜனாதிபதியாகவும் அத்தோடு எல்லா இனங்களும் இணைந்திருக்க வேண்டும் என்பதற்காக தொண்டமான் அவர்களையும், சௌமியமூர்த்தி தொண்டமான் அவர்களையும், செல்லையா ராசதுரை அவர்களையும் தன்னுடைய அமைச்சரவையில் இணைத்து அந்த சமூகங்கள் இரண்டையும் இணைத்து கொண்ட ஒரு தலைவராகவும் கருதுகின்றேன். முன்னாள் ஜனாதிபதி ஆர். பிரேமதாஸ். திரு பிரேமதாஸ் அவர்கள் சாதாரண மக்களுடைய பிரச்சனைகளை உணர்ந்து செயல்பட்டவர். விசேஷமாக கொழும்பு போன்ற நகரங்களிலே சாதாரண மக்களுக்கு தம்முடைய ஒரு கல்யாணமோ காட்சியோ செய்வதற்காக கம்யூனிட்டி சென்டர்ஸ் குறைந்த வாடகையில் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தினார். அது அவர் அந்த மக்களுடைய பிரச்சனைகளை உண்மையாக உணர்ந்தவர் என்று நான் கருதுகிறேன். முன்னாள் ஜனாதிபதி டி.பி. விஜயதுங்க. டி.பி. குறுகிய காலமே இருந்தார். அவருடைய காலத்திலே பல விஷயங்களில் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸும் அவரும் முரண்படக்கூடிய சூழ்நிலையெல்லாம் ஏற்பட்டது. ஆனால் அவரை பற்றி பெருசாக பேசுவதற்கில்லை. முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமாரதுங்க அவர்கள் இனவாதம் இல்லாத ஒரு தலைவர். மனதிலே கொஞ்சம் கூட இனவாத போக்கு இல்லாதவர். முதலாக தோட்ட உட்கட்டமைப்பு அமைச்சை உருவாக்கியவர் அவர். தோட்டங்களுக்கு மின்சாரம் வழங்கும் போது அந்த மின்சாரத்தை பெற்றுக்கொள்வதற்கு அந்த தொழிலாளர்களை காசு சேர்த்து கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது. அதை மாற்றி தோட்டங்கள் உள் மின்சாரத்தை கொண்டு செல்வதற்கான திட்டத்தை அமுல் நடத்தியவர் அவர். அந்த விதத்திலே ஒரு சிறந்த ஜனாதிபதி. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச. திரு மஹிந்த ராஜபக்ச அவர்கள் யுத்தத்தையே தன்னுடைய முக்கிய செயல்பாடாக கருதி அந்த யுத்தத்தை வென்ற பின் அதை பற்றியே பேசி தன்னுடைய அரசியலை செய்து கொண்டு சென்றவர். முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன. மைத்ரிபால சிறிசேனா அவர்கள் ரணில் விக்ரமசிங்க அவர்களால் கொண்டு வரப்பட்டவர். ஆனால் ஜனாதிபதியான பிறகு பல முரண்பாடுகளை ஏற்படுத்தி கொண்டு அந்த அரசாங்கத்தின் செயல்பாடுகள் முழுமையடையாமல் போனதற்கு காரணமாக இருந்தார். முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச. கோட்டாபய ராஜபக்ச அரசியல்வாதி இல்லாத ஒரு தலைவர் என்று இலங்கை மக்கள் அன்று நினைத்து தெரிவு செய்த ஒரு ஜனாதிபதி. அவருடைய தோல்வி ஜனாதிபதியாக செயல்படுவதிலே ஏற்படுத்த தோல்வியினால் இன்றும் இந்த நாட்டு மக்கள் பல பிரச்சனைகளை முன்னெடுக்கிறார்கள். தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க என்னுடைய தலைவர் என்பதால் மட்டுமல்ல, இந்த நாட்டில் எதிர்காலத்தை உருவாக்கக்கூடிய அன்றைய மிகச்சிறந்த ஜனாதிபதி ஜே.ஆர். ஜெயவர்தன அவர்களுடைய செயல்பாடுகளையும் தாண்டி செல்லக்கூடிய ஒரு ஜனாதிபதியாக நான் காண்கிறேன். இந்த 8 பேரில் நீங்கள் நெருங்கி பழகியவது செயற்பட்டது இவருடன் தான் ரணில் விக்ரமசிங்க? இல்லை, சந்திரிகா அம்மையாரோடு மிகவும் நெருங்கி இருந்தேன். திரு மஹிந்த ராஜபக்சவையும் நன்கு அறிந்திருந்தேன். அவருக்கும் என்னை தெரியும். ஆனால் அவர் எப்போதும் நான் அவரை எதிராளியாக கருதினால் 2005ஆம் ஆண்டு நான் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸை பிரித்து அவருக்கு எதிராக ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவாக கொண்டு வந்த காரணத்தினால் சந்திரிகா அம்மையாரோடு மிகவும் நெருங்கி செயல்பட்டோம். பல விடயங்களை அவர் செய்து கொடுத்திருக்கின்றார். அவர் முக்கியமாக நான் கூற வேண்டும், மற்றவர்களுடைய கருத்துக்களை கேட்டுக்கொள்வதற்கு எப்போதும் தயாராக செவிமடுக்க தயாராக இருந்தார். முக்கியமான விடயங்களை, தேர்தல் தொடர்பான விடயங்களை எங்களுடன் பகிர்ந்து கொண்டீர்கள். அதுவும் விசேடமாக உங்களுடைய கடந்த கால அனுபவங்கள், தலைவர்களுடனான உங்களுடைய அனுபவங்களை கடந்து கொண்டீர்கள். ரணில் விக்ரமசிங்கவுக்கு நீங்கள் ஆதரவாக உங்களுடைய கருத்துக்களை, உங்களுடைய அரசியலை தற்போது முன்னெடுக்கின்றீர்கள். செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி தேர்தல் நடைபெறவிருக்கின்றது. மக்களுடைய தீர்மானம் எவ்வாறு அமையும் என்பதை பார்ப்போம். நன்றி.